ஆழமாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம், எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை என்னால் இயன்ற அளவுக்கு இறுதி மூச்சு வரை நான் பின்பற்றுவேன். சுன்னத்துக்களை பின்பற்றுவேன். அதில் தான் என்னுடைய குடும்பத்திலே கௌரவம் இருக்கிறது, சமூகத்திலே கண்ணியம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே ஹைர ஹயாத் நமக்கு கிடைக்கும். ஹைர மமாத் நாம் தப்பிப்போம். மறுமை நாளில் துவா கேட்கிறோமே, யா அல்லாஹ், இறை தூதர்கள், இறைநேச செல்வர்கள், சித்திகீன்கள், சாலிகின்களோடு சுவனபதியிலே எங்களை ஒன்று சேர்ப்பாயாக நாம் கேட்கிறோமே, அந்த துவா கபூலாக வேண்டுமா இல்லையா? கபூலாகுவதற்கு என்ன வழிமுறை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் ஓதி காண்பித்த அந்த வசனத்தின் வாயிலாக நாம் சுசுகமா சொன்னோம். வாலமோ அன்னஃபீக்கும் ரசூலல்லாஹ், எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை எங்கள் சங்கை மிகு உலமாக்கள் விண்டுரைக்க ஆரம்பித்தார்கள் என்றால் இரவெல்லாம் பகலெல்லாம் விண்டுரைத்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன. நம்முடைய ஒவ்வொரு சொல், செயல், அணுகுமுறை, அங்க அசைவுகள் எல்லாவற்றிலையுமே அல்லாஹ்வுடைய போதனைகள், அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய நபி போதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த மேடைகளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய செய்வானாக. எங்கள் போன்ற மிஸ்கீன்களை, இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய சககாலத்து சமகாலத்து நண்பர்களை, பாக்கவிமார்களை, ஃபாசில் பாக்கவிமார்களை ஒரே இடத்திலே ஒன்று திரட்டி ஒரு சரித்திரத்தை படைத்து விட்டார்கள் பாலக்காட்டு ஜமாத்துல் உலமா சபையினர். நான் பல காலமாக